நமக்கே இவ்வளவு பெரிய துவாக்கள் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியுமானா தெரியாது. அதனால பெரியவங்களுக்கும் வார வாரம் வியாழக்கிழமை நிகழ்ச்சி நடக்குது, குர்ஆன் வகுப்பு நடக்குது. வயது ஒரு தடை இல்லை. அடுத்ததாக சகோதரர் அர்ஷத் என்ன செய்தி சொல்ல வராரு? தான் விரும்பியதை பிறருக்கும் கொடுக்க வேண்டும். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. உங்களில் விருப்பமானவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யாதவரை உங்களால் நன்மையை அடையவே முடியாது. இவ்வசனத்தின் மூலம் அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால், உனக்கு பிடிச்சத மற்றவங்களுக்கு கொடு, அப்பதான் உனக்கு நன்மை கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்கவே கிடைக்காது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வராங்க, எனக்கும் என் தம்பிக்கும். அவங்க என்கிட்ட கொடுத்து இதுல உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நானும் எனக்கு பிடிச்சதை எடுத்துட்டு எனக்கு பிடிக்காததை என் தம்பிக்கு கொடுத்துருவேன். அப்படி கொடுக்க கூடாது. அவனுக்கு நம்ம ட்ரெஸ்ல பிடிச்சிருந்தா அதை கொடுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம கிட்ட ஒருத்தவங்க சாப்பாடு கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்கணும். அதை விட்டுட்டு கெட்டு போன சாப்பாடு, நம்மளுக்கு பிடிக்காத சாப்பாடை கொடுக்க கூடாது. நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை தான் கொடுக்கணும். இந்த வசனத்தை கேட்ட அபுதுல்ஹா என்ற ஒரு நபித்தோழர் பைருஹா என்னும் தன்னுடைய தோட்டத்தையே தர்மமாக கொடுத்துட்டாங்க. அவரை மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு பொருளை கொடுக்க போறோமா, இல்லாட்டி நம்ம குடும்பத்துக்காக அதை பெஸ்டானதை எடுத்து சேர்த்து வைக்க போறோமா? இந்த வசனம் நம்மளுக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வர போகுது அப்படின்னா, உணர்ந்து செயல்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்துல காற்றை போன்று வேகமாக தர்மம் செஞ்சாங்க. அதே மாதிரி நாமளும் நம்ம வாழ்க்கையில செய்யறோமான்னு பார்த்தா கிடையாது. நம்முடைய மனநிலையில் தர்மம்னா என்னதுன்னு நம்ம மனநிலையில எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு போதுமான செல்வம் இருந்தாதான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறோம்.
நாளைக்கு செலவு செய்ய ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பட்சத்துல நாம அப்போ செலவு செய்யறோம் பாத்தீங்களா, அதுதான் சிறந்தது. நம்மளுக்கு எதுவுமே இல்லையேன்னு தோணும், ஆனா அத நம்ம செல்வத்தை ஒருபோதும் குறைக்காது. தர்மம் செய்தால் அல்லாஹ் அதை 2 மடங்காக நம்மளுக்கு ஆக்கி தரான். அது இவ்வுலகிலும் மறுமையிலும் நம்மளுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். இனிமே எதிர்வரும் ரமலான் மாதத்துல நாமளும் தர்மம் செய்ய ஆர்வம் காட்டணும். நம்ம செல்வத்தை நல்வழியில் செலவழிக்க வேண்டும். ஆக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்வரக்கூடிய மாதம் ரமலான் மாதமா இருக்கு. எப்படி இந்த செய்தி வந்தாலே நம்ம அந்த பைலுவா தோட்டம்னா எல்லாமே அந்த இது வந்துடும். அதனால நம்ம ஒரு பிரியாணி சமைக்கிறோம், நம்ம என்ன செய்யறோம், கடைசியில் மிச்சம் மீதி இருந்தால் பக்கத்து வீட்டில் கொடுக்குறோம். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு பிடிச்ச பிரியாணி நம்ம எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம சமைக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சேர்த்து நம்ம முதல்ல சமைச்சு நம்ம ஒரு கப் எக்ஸ்ட்ரா போட்டுடணும். அந்த மாதிரி நான் விரும்புவதை பிறகு கொடுக்குற ஒரு மனநிலையில எல்லா மக்களும் இருக்கணும். சரி, அனுஸ் ஆஸ்லின் சூரத்துல் பையினாவை போடுவாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تعتيهم البينة. رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة. وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنه ورضوا عنه ذلك لمن خشي ربه. السلام عليكم ورحمة الله. அடுத்ததாக அனுஷ் அவர்கள் ஈமான் சம்பந்தப்பட்ட செய்தியை சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இறை நம்பிக்கை பற்றி பேச உள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று அப்துல்லா இப்னு உமர் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் இறை நம்பிக்கை என்றால் என்ன கேட்டார்கள். என்பது அல்லாஹ்வையும் அவனுடைய வழக்குமாறுகளையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இன்னும் மறுமை
நாளை நீங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ்வின் நாட்டப்படியே விதியின்படி அடைக்கின்றனர் என்று நீங்கள் நம்புவது என்று கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக ஃபிராஸ் தீன் வந்திருக்காங்களாமா? ஃபிராஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஆன்மீக தலைவராக நடந்து கொண்டார்களை பற்றி பேச வந்துள்ளேன். எத்தனையோ துறைகளிலும் தலைமை தாங்குவரை நாம் காண்கிறோம். அவர்கள் தமக்கே முரண்படுவதையும் காண்கிறோம். அதிலும் ஆன்மீகவாதிகள் மற்றவர்களை விட அதிக அளவில் தமக்கே முரண்படுவதையும் காண்கிறோம். ஆசையை அறுக்க சொல்வார்கள். அவர்கள்தான் அறுசுவையுடன் அதிகமாக சாப்பிடுவார்கள். ஏழ்மையை அடக்கம் பற்றி போதிப்பார்கள். தங்கள் கால்களில் மக்கள் விழுந்து எழுவதை விரும்புவார்கள். ஆடையில் மட்டும்தான் வித்தியாசம் காட்டுவார்களே தவிர மற்ற விஷயத்தில் சராசரி மனிதன அளவுக்கு கூட அவர்கள் பக்குவப்பட்டு இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆன்மீக இவ்வாறு ஏராளமான முரண்பாடுகள் ஆன்மீக தலைவரிடம் நாம் காண முடியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடே இல்லாத ஒரே ஆன்மீக தலைவராக திகழ்ந்து வந்தார்கள். ஒரு மனிதன் நபியிடம் வந்து, என் தந்தை எங்கே உள்ளார் என்று கேட்டார். அதற்கு நபி நரகத்தில் என்றார்கள். கவலையுடன் அவர் சென்றார். அவரை மீண்டும் கூப்பிட்டு, உன் தந்தையும் என் தந்தையும் நரகத்தில்தான் இருப்பார்கள் என்று கூறினார். கேள்வி கேட்டவரின் தந்தை ஒரு கடவுளை வணங்காமல் சிலையை கடவுளாக வணங்கி வந்தார். அந்நிலையிலே அவர் மரணித்து விட்டார். நபிகள் நாயகம் ஆன்மீக நெறியின்படி அவர்கள் நரகத்தில்தான் இருப்பார்கள் என்ற தயக்கமின்றி விடையளித்தார்கள். யாரோட மனமும் புண்படக்கூடாது என்று சமரசம் செய்யவில்லை. எனவே இப்படிப்பட்ட ஆன்மீக தலைவரிடம் சிந்தனைகள் பின்பற்றி வாழ வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சாப்பாட்டுடைய ஒழுங்குகள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் உங்கள் முன் சாப்பிடுவதின் ஒழுக்கங்களை பற்றி கூறுகிறேன். முஹம்மது நபி அவர்கள் நாம் எவ்வாறு சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அவற்றை பின்பற்றினால் நமக்கு அல்லாஹ் அதிகமான நன்மைகளை தருவான். அவற்றை நாம் காண்போம். தூய்மையான உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டும். சாப்பிட்டதற்கு முன் இரு கைகளையும் நன்றாக கழுவ வேண்டும். பிஸ்மில்லாஹ் என்று கூற வேண்டும். வலது கையால் சாப்பிட வேண்டும். கைக்கு அருகில் இருக்கும் பகுதியில் இருந்து சாப்பிட வேண்டும். இடது கையால் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. குடிக்கும் போது பாத்திரத்தில் மூச்சு விடக்கூடாது. பால் குடித்தால் வாய் கொப்பளிக்க வேண்டும். தட்டை நன்றாக வலித்து சாப்பிட வேண்டும்.
சாப்பிட்டதற்கு பின் விரல்களை நன்றாக சுத்த வேண்டும். சாப்பிட்டதற்கு பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஸ்ரியா அவர்கள் நபிகள் நாயகம் சம்பந்தப்பட்ட சில செய்திகளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகமே போற்றும் உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். உத்தம தூதர் அவர்கள் இறைவன் அனுப்பிய நபியாக இருந்தாலும் இறைவன் அருளிய நானும் உங்களை போன்ற மனிதர்தான் என்ற வசனத்துக்கேற்ப மனிதர்களுடைய பண்புகளை பெற்றவர்களாகவும் மனிதர்க்குள் மாணிக்கமாகவும் திகழ்ந்தார்கள். உனக்காக உம்முடைய புகழை உயர்த்தினோம் என்று இறைவன் நபியை புகழ்ந்தாலும் மனிதர்கள் தன்னை வரம்பு மீறி புகழ்ந்து இறைவனுடைய அந்தஸ்தை தனக்கு தந்துவிடக் கூடாது என்பதில் குறியாக இருந்த அந்த செயலை வன்மையாக கண்டித்தவர்கள் தான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைய காலகட்டத்தில் ஆன்மீக தலைவர்களை காணவோ அல்லது உரையாடவோ நினைப்பது குதிரை கொம்பாக இருப்பதை காண்கிறோம். ஆனால் ஆன்மீக தலைவராகவும் ஆட்சி தலைவராகவும் இருந்தபோதும் பணிவையும் நல்லிணத்தையும் இரக்கத்தையும் மென்மையும் கொண்டவர்களாகவும் மக்களின் அன்பை பெற்றவர்களாகவும் இருந்தவர்கள் தான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் அவர்களிடம் இருந்தாலும் நினைத்ததை சாப்பிட முடியாமலும் சுகபோக வாழ்க்கையில் திளைக்காமலும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தனக்கு நோய்வினை தரக்கூடியவர்களையும் தன் குடும்பத்திற்கு நோய்வினை தரக்கூடியவர்களையும் எந்தவித நோய்வினை ஏற்படுத்தாமல் அன்புடன் அரவணைத்தவர்கள் தான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தன் இஷ்டப்படி எதையாவது செய்து அதன் மூலம் கண்டிக்கப்பட்டுடன் இறைவனிடம் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டவர்கள் தான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க விஷயத்தில் யாராவது மாற்றமாக நடந்தால் அதை கண்டவுடன் கடுமையான முறையில் கண்டிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை நடைமுறை அனைத்தும் குர்ஆனாகவே இருந்தது. இறைவன் வல் ஆஹிரத்து ஹைருன் லக மினல் ஊலா என்று கூறுகிறார். இம்மையை விட உமக்கு மறுமைதான் சிறந்தது என்று கூறியதால் இந்த உலகத்தை அற்பத்திலும் அற்பமாக நினைத்து நிரந்தரமான சுமணத்தின் சொந்தக்காரராக வேண்டும் என்பதுதான். அதனால்தான் உத்தம தூதர் என்று பெயர் எடுக்க முடிந்தது. எனவே இத்தகைய மாநபியின் அழகிய முன்மாதிரியை பின்பற்றி அந்த முஹம்மது நபியுடன் இருக்கும் பாக்கியத்தை பெறுவோமாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஷயங்களுக்கும் தன்னுடைய வாழ்நாளில் வளைஞ்சு கொடுத்ததில்லை. மார்க்கம் சம்பந்தமான செய்தி சரிங்களா, அதை பற்றிய செய்தி சொல்ல போனாங்க. அடுத்ததாக சகோதரர் நாதிர் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகிய முன்மாதிரி என்ற السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாலை நேரத்தில் குழும்பியிருக்கும் என் சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு அல்லாஹ்வின் தூதரே அழகிய முன்மாதிரி. 1430 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைய அரபுலகத்தில் அறியாமை இருள் சூழ்ந்தபோது அந்த இருளை நீக்கிட வந்த இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் நபித்துவம் பெற்றார்கள். நபித்துவம் பெற முன்னரே அஸ்ஸாதிக் உண்மையாளர், அல்-அமீன் நம்பிக்கையாளர் என மக்கள் போற்றும்படி வாழ்ந்து காட்டினார்கள். ஒழுக்கம், நேர்மை, நாணயம் இப்படி வாழ்க்கையில் அவர்களும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி மனித சமுதாயம் வெற்றி பெற வேண்டும் என விரும்பினார்கள். நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பும் சரி பின்பும் சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய நற்குணங்களை பெற்றிருந்தாலும் அதனை எல்லாம் நமக்கு அல்லாஹ் கூறுவது போல் முன்மாதிரியாகவும் திகழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் 33:21 கூறுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ் லிமா கான யர்ஜுல்லாஹு வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹு கஸீரா. அல்லாஹுவையும் மர்மை நாளையும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை நன்றி நினைவு கூறும் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள் நம்பிக்கை கொண்டவர்களே. அல்லாஹ் அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ்வே சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் மாடலாக நடிகைகளை எடுத்துக்கொள்கின்றனர். அவர்களுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அவர்களுடைய ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொன்றையும் பின்பற்றி கொண்டு நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை காப்பானாக. அல்லாஹ் தன் திருமறையில் 68 கூறுகிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீர் மகத்தான் நற்குணத்தில் இருக்கின்றீர் என்று அல்லாஹ்வே புகழ்ந்து கூறுகின்றான். தலைவராக இருக்கும் அனைவருக்கும் பொறுமையும் மென்மையும் அவசியம். அப்போதுதான் தன்னை விட கீழிருக்கும் மக்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களின் செயல்கள் சில சமயங்களில் கோபத்தை ஏற்படுத்தும்படி இருக்கும்போது அவர்களிடம் பொறுமையாக நடந்து கொண்டு மென்மையாக நடந்து கொண்டால்தான் அவர்களை நல்வழிப்படுத்திட முடியும். அன்றைய அரபு மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலவித துன்பங்களை தந்திருந்தாலும் மகத்தான் நற்குணங்களை நபிகளார் வைத்திருந்தார்கள். அதனால்தான் அதனை எல்லாம் பெரிதும் பொருட்படுத்தாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை அரவணைத்து செல்ல முடிந்தது என வல்ல ரஹ்மானே தன் திருமறையில் 3:159 கூறுகிறான், ஃபீமா ரஹ்மதம் மினல்லாஹி லியுதலஹும் வலவ் குன்த ஃபத்தா வலீதல் கல்பி லஃபத்து மின் ஹவுலிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும். முஹம்மதே, அல்லாஹ்வின் காரணமாகவே நீர் அவர்களிடம் நளினமாக நடந்து கொள்கிறீர். முரட்டுத்தனமுடையவர்களாகவும் கடின உள்ளமுடையவர்களாகவும் நீர் இருந்திருந்தால் அவர்கள் உன்னை விட்டு எப்போதோ ஓடியிருப்பார்கள். இத்தகைய முன்மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாலும் நாம் ஏன் பிறரை பின்பற்றி பாவத்தில் மூழ்கக்கூடிய காரியங்களில் ஈடுபட வேண்டும்? சற்று சிந்தித்து பாருங்கள். அவர்களின் குணம் எப்படி இருந்ததென்றால் فَإِنَّ خُلُقَ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானல் குர்ஆன. ஒருமுறை ஆயிஷா ரலியிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணம் எப்படி இருந்ததென்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குணம் குர்ஆனாகவே இருந்தது. பார்த்தீர்களா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் எப்படி இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டதோ அது போலவே வாழ்ந்து காட்டினார்கள். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் திருக்குரான் என்ற மிக பெரும் அற்புதத்தை நம் கைகளில் பெற்றிருந்தாலும் அதனை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் ரமலான் மாதத்திலும் வெள்ளி கிழமைகளிலும் இறந்த வீடுகளிலும் தான் ஓத வேண்டும் என்று சில மூட நம்பிக்கைகளை நாமே வைத்து பெரும் நன்மைகளை இழந்து வருகிறோம். ஒருமுறை பள்ளிவாசலில் பொது சொத்தாக குவிந்து கிடந்த பேர்ச்சப்பழம் ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரன் ஹசன் தன் வாயில் வைத்து விட்டார். உடனே தன் பேரனை நோக்கி சீ சீ அதை துப்பிவிடு என்று கூறிவிட்டு தர்ம பொருளை நம் குடும்பத்தினர் உண்ணக்கூடாது என்று நீ அறியவில்லையா என்று கூறினார்கள். இப்படி நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை
நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ அது போலவே நாமும் வாழ்ந்து மரணிப்போமாக என்று கூறியவனாக நான் எனது முறையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய அழைக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைந்து கொள்ளணும். அதே மாதிரி அடுத்ததாக முஹ்சின் யாரை அதிகமாக நேசிக்க வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். இந்த அழகிய நிகழ்ச்சியில் இந்த அழகிய நேரத்தில் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு யாரை அதிகமாக நேசிக்க வேண்டும். நேசம் கொள்வது என்று சொன்னால் இது ஒரு மனிதனுடைய அடிப்படையான உணர்வு. அந்த உணர்வின் காரணமாக தான் இந்த அன்றாட வாழ்க்கை, இந்த மனிதனுடைய வாழ்க்கை சரியாக சீராக சிறப்பாக நடக்கக்கூடிய காரணமாக இருக்கிறது. அதற்கு அழகிய உதாரணம் என்னையே எடுத்துக்கொள்ளலாம். என்னை வளர்ந்த சிறுவனாகவும் பார்க்கிறீர்கள், கல்வி பயிலும் மாணவனாகவும் பார்க்கிறீர்கள், அழகிய ஆடையை அணியக்கூடியவராகவும் பார்க்கிறீர்கள், ஓடி ஆடி விளையாடக்கூடிய சிறுவனாகவும் பார்க்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக காலத்தை கழிக்கக்கூடிய இளைஞராகவும் பார்க்கிறீர்கள். எந்த ஒரு கவலையின்றியும் எந்த ஒரு சுமையின்றியும் நான் வாழுகிறேன். அதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால் என் தாய் தந்தையின் நேசத்தின் வெளிப்பாடு. ஒவ்வொரு தாயும் தந்தையும் தங்களுடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து மரணிக்கும் வரை நேசிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். அதற்காக பல தியாகங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். நமக்காக பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் செய்வதற்கு அவர்களை எது தள்ளியது என்று சொன்னால், பல தியாகங்கள் அவர்களால் செய்ய முடிகின்றது என்று சொன்னால் அது நேசத்தின் காரணமாக. பொதுவாக இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நேசிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சுமக்கக்கூடிய நாம், நாளை மறுமைதான் வெற்றி என்று சொல்லக்கூடிய நாம் உண்மையில் யாரை அதிகமாக நேசிக்க வேண்டும்? இந்த மனிதர்களையா, இந்த பொருட்களையா, இந்த உலகில் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களையா? இந்த நீங்கள் உண்மையான முஃமினாக மாற வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உங்களில் ஒருவர் அவருடைய தந்தையர் அவருடைய பிள்ளையை ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் நேசிக்கக்கூடியவனாக ஆகாதவரை அவர் உண்மையான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதிக்கிறார்கள். அது மட்டுமா, படைத்த ரப்பில் ஆலமீன் கூட எதிர்பார்க்கிறான். சற்று கவனமாக கேளுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை இது. குல் இன் கான ஆபாவுக்கும் வஅபனாவுக்கும் வஇக்வானுக்கும் வஅஸ்வாஜுக்கும் வஆஷிரத்துக்கும் வஅம்வாலு இக்தரஃப்தா வதிஜாரா மசாகீனு தர்தௌனஹா வஅப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலிஹி வஜிஹாதி ஃபீ சபீலில்லாஹி வதரப்பசு அத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமில் ஃபாசிகீன். உங்கள் தந்தையர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் மனைவியர், உங்கள் குடும்பத்தார், நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள் நஷ்டமாகிவிடுமோ என்று நீங்கள் அஞ்சும் வியாபாரம், நீங்கள் திருப்தி கொள்ளும் இல்லங்கள் ஆகியவை அல்லாஹ்வை விடவும் அவனது தூதரை விடவும் அவனது பாதையில் போரிடுபவரை விடவும் உங்களுக்கு மிக விருப்பமானவையாக இருந்தால் அல்லாஹ் தனது கட்டளையை கொண்டு வரும் வரை எதிர்பாருங்கள். பாவிகளின் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழியை காட்ட மாட்டான். இது தெளிவான கட்டளை, இது தெளிவான போதனை. முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் நாளை மறுமைதான் நமக்கு வெற்றி என்று சொன்னால் இந்த உலகத்தை எல்லாத்தை விடவும் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்க கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறினோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருந்து பல தியாகங்கள் வெளிப்படும். ஏன் என்று சொன்னால் நேசத்தின் காரணமாகவே தியாகங்கள் வெளிப்படும் என்று ஒரு
விடாதீர்கள். அப்படி அல்லாஹ்வின் தூதரை நேசிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய செயல்பாடுகள் மாறும். ஒரு முஃமினுக்கு இருக்கக்கூடிய அம்சங்கள் நம்மிடத்தில் வரும். அதன் மூலமாக இந்த உலகிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெறக்கூடியவராக மாறுவோம். இன்ஷா அல்லாஹ் வல ரஹ்மான் என்னையும் உங்களையும் அருள் புரிவானாக என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகை நாம் நம்முடைய தாய் தந்தையரோட முதன்மையாக நேசிக்க வேண்டியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லியவராக செய்திருக்கிறார். அடுத்ததாக சகோதரர் எஹியா அவர்கள் இன்றைய இளைஞர்களின் நிலை என்ற ஒரு தலைப்பில் ஒரு சிறு உரை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுலிஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் இன்றைய இளைஞர்களின் நிலை. மனித வாழ்க்கை பல பருவங்களை கொண்டது. பால்குடி பருவம், பெற்றோரை சார்ந்த பருவம், விடலை பருவம், பிறகு இளமை பருவம். இந்த இளமை பருவம் எதை பற்றியும் கவலைப்படாமல் யாரையும் சார்ந்து இருக்காமல் இருக்கக்கூடிய பருவம். இந்த இளமை பருவ பிள்ளைகள் அதிக தவறிழக்க வாய்ப்புள்ளது. நாம் தான் நல்லது எது கெட்டது எது என்று பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு பழமொழியை கூறலாம். முதல் கோணல் முற்றிலும் கோணல். நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையும் அல்லாஹ்வையும் அவனின் வேதத்தையும் பின்பற்றி இருக்க வேண்டும். இளைஞர்களாகிய நாம் நன்மை ஏவி தீமை தடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் 3:104 கூறுகிறான், நன்மை ஏவி தீமை தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும், அவர்களே வெற்றியாளர்கள் என்று கூறினார்கள். உதாரணமாக இப்ராஹிம் நபி அவர்களை பார்க்கலாம். இப்ராஹிம் நபி அவர்கள் மார்க்கத்தை எடுத்துரைக்கும் போது மக்கள் அவரை நெருப்பு குண்டத்தில் வீசினர். அப்போது அவர் கூறினார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என் இறைவன் எனக்கு போதுமானவன் என்று கூறினார்கள். அல்லாஹ் 7 சாரார்கள் மட்டும்தான் அர்ஷி நிழலை தருவான். அதில் 2 சாரார் யார் என்று பார்த்தால், பள்ளிவாசலுடன் தனது உள்ளத்தை தொடர்பு படுத்திய இளைஞர்கள், அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டில் ஊறிய இளைஞர்கள். மனிதனை அதிகமாக சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடியது எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது இறையச்சமும் நன்னடத்தையுமே என்று பதிலளித்தார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், உங்கள் இளமை பருவம் என்பது உங்களை பலவீனமான நிலையில் படைத்தேன், பின்னர் பலத்தை ஏற்படுத்தினேன், பலத்துக்கு பின்னர் பலவீனம் என்றும் நிறையையும் ஏற்படுத்தினோம். அல்லாஹ் அறிந்தவன், ஆற்றல் உள்ளவன். இந்த இளமை பருவத்தை பார்த்தால் தள்ளாடக்கூடிய பருவமாக உள்ளது. உதாரணம், மதுவில் இளைஞர்கள். முஸ்லிமில் 7046 கூறப்பட்ட செய்தி என்னவென்றால், போதை தரும் அனைத்தும் ஹராமாகும். மது, சூதாட்டம் இவை அனைத்தும் ஷைத்தானின் வழிகேடு. இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹி வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகதி வாசினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ்வின் பாதையில் செல்லுங்கள், உங்கள் கைகளை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள், நன்மை செய்யுங்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த இளமை பருவத்தை பார்த்தால் அல்லாஹ்வையும் அவனின் வேதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையை பின்பற்றாமல் யாரோ ஒரு கூத்தாடியை தலைவன் என்று சொல்லி அவனை பின்பற்றக்கூடிய இளைஞர்களை பார்க்கத்தான் செய்கிறோம். இதுவும் ஒரு ஷைத்தானின் செயல்தான். அல்லாஹ் தன் திருமறையில் இப்ராஹிம் நபியிடம் கூறுகிறான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். கட்டுப்படுவீராக என அவரது இறைவன் அவரிடம் கூறிய போது, நான் அகிலங்களின் இறைவனுக்கு கட்டுப்பட்டேன் என்று இப்ராஹிம் நபி கூறினார்கள். இளமை பருவம் நாம் நன்மையை ஏவி தீமை தடுக்கும் ஒரு சமுதாயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையை பின்பற்றுவராக, அல்லாஹ்வையும் அவனின் வேதத்தையும் பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இளமை இளைஞர்களுடைய அந்த நிலையை சம்பந்தமாக பேசினார்கள்.
அந்த இளமை பருவத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான செய்தியையும் இங்கே உங்கள் முன் பதிய வைத்தார்கள். அடுத்ததாக சகோதரர் அர்க்கம் அவர்கள் சோதனை என்ற தலைப்பில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. யாரையும் அவரது சக்திக்கும் மேல் அல்லாஹ் சோதிக்க மாட்டான். இந்த வசனத்தில் அல்லாஹ் இரண்டு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறான். இந்த உலகத்தில் மனிதராக வாழும் அனைவருக்கும் சோதனை காண்பான். அதுவும் நீ தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் மனிதனோ அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்து விட்டான் என்றால், ஐயோ இந்த கஷ்டம் எனக்கு தான் வேணுமா, ஐயோ ஏன் இந்த எனக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுக்குறான்னு தெரியலையே, நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியலையே, எல்லா பாவத்தையும் செஞ்சா ரொம்ப சந்தோஷமா வாழலாம், எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு தெரியலையே என்று மனிதன் புலம்புகிறான். ஆனால் அல்லாஹ் கஷ்டத்தில் தான் லேசிருக்கிறது என்று கூறுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கஷ்டம் மட்டுமே நிலைத்திருக்க போகுதுன்னு பார்த்தா கிடையாது. அதே மாதிரிதான் இன்பம் மட்டுமே நிலைத்திருக்க போகுதுன்னு பார்த்தாலும் கிடையாது. இன்பமும் துன்பமும் நம்முடைய வாழ்க்கையில சுற்றி சுற்றி வரக்கூடியவை தான். ஸோ கஷ்டம் வந்தால் அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று கூறுவதும், மகிழ்ச்சி வந்தால் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுவதும் ஒரு யூஸும் கிடையாது. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் சோதிப்பான். இன்பத்தின் போது மனிதனோட நிலை எப்படி இருக்கு, துன்பத்தின் போது எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றான். அப்படி டெஸ்ட் பண்றதுதான் இந்த இறைவனுடைய நோக்கம். அல்லாஹ் எல்லாரையும் சோதிப்பான். அதுவும் அவனோட மார்க்க பற்றி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவன் சோதிப்பான். அவருடைய மார்க்க பற்றி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அவனுக்கு கஷ்டம் மிக கடுமையா இருக்கும். உன்னுடைய மார்க்க பற்றி வீக்கா இருந்துச்சுன்னா அவனுடைய சோதனை லேசா இருக்கும். இப்ப சொல்லுங்க, நம்ம மார்க்க பற்றி ஸ்ட்ராங்கா இருக்கணுமா இல்ல வீக்கா இருக்கணுமா? என்ன சோதனை வந்தாலும் சரி, அதை அல்லாஹ்க்காக பொறுத்துக்க வேணும். அப்படி பொறுத்து கொண்டோம் என்றால் இதன் மூலம் அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் நம்மளை வாழ வைப்பானாக என்று துஆ செய்தனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஐயவான அழகான உரை. இந்த சின்ன வயதிலேயே எந்த சோதனை வந்தாலும் நம்ம அல்லாஹ்விடம் தான் அதை முறையிடணும். அதை சிறு வயதிலேயே அழகான முறையில் அதை சொல்கிறோம். சரிங்களா? நம்ம ஒரு சிலர் எப்படி இருக்கோம், சோதனை வந்தால் மட்டும்தான் பள்ளிக்கு வர்றோம். நம்ம நல்லா இருந்தோம்னா அல்லாஹ்வை நினச்சி கூட பார்க்கறது இல்லை. எந்த சூழ்நிலையிலும் நம்ம சோதனை இல்லாமல் யாருமே படைக்கப்படலை. எல்லா மனிதர்களும் சோதனையோட தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததாக துஆ சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூங்கும் போது ஓதுமவா அல்லாம பிஸ்மிக முத்துவாயா தூங்கி திறந்து ஓதுமவா அல்ஹம்துலில்லாஹி அதியான பாதமா மாதானா வலகி ருஷு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இறுதியாக முதல் அமரனுடைய இறுதியாக ஹூத் நபியுடைய வரலாறு சகோதரர் முஃபீத் அவர்கள் ஒரு வரலாறு சொல்றாங்க, கவனிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்துல நிறைய நபிமார்கள் எல்லாம் படிச்சிருக்கான். ஆனா குர்ஆன்ல 25 நபிமார்களை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு நபி தான் ஹூத். ஹூத் நபி எங்க வாழ்ந்தாங்கன்னா மலை குன்று ஒரு இடத்துல பாலைவனத்துல இடத்துல வாழ்ந்தாங்க. அந்த அவங்களுக்கு ஒரு சமுதாயம் இருக்கும்.
சமுதாயம் பேர் வந்து ஹாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்காத வலிமையை வந்து அல்லாஹ் வந்து அந்த சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கான். அந்த வலிமையை வச்சு மலைகளை வந்து குறைந்து வீடுகளை அணைப்பாங்க. உயரமான இடத்துல அடையாள சின்னங்களை எழுப்புவாங்க. வீணான காலங்களில் ஈடுபடுவாங்க. இங்கே நாங்கள் நிரந்தரமாக வாழும் மாளிகையை கட்டுறாங்க. ஊது நபி பிரச்சாரம் செய்கிறாங்க. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவனை மட்டும்தான் நீங்கள் வணங்கணும். அந்த ஆது சமுதாயம் சொல்லுது, நீ ஒரு பைத்தியக்காரர், நீ ஒரு பொய்யர். இல்லை, நான் பைத்தியக்காரரும் இல்லை, பொய்யரும் இல்லை, நான் அல்லாஹ்வோட தூதர். அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். உங்களிடமிருந்து உங்களுக்கு அறிவுரை சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? நோவு சமுதாயத்துக்கு பின்னாடி உங்களுக்கு தலைமுறையாக நானே அது சிந்திக்க மாட்டீங்களா? வலிமை மேல வலிமையை கொடுத்தானே அது சிந்திக்க மாட்டீங்களா? என்று பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ் வந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடம் திரும்புங்கள். அல்லாஹ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து மழையை தருவான், உங்களுக்கு வலிமை மேல் வலிமையை தருவான். உங்களுக்கு ஊதே நீங்க வந்து எந்த அடையாளத்தையும் கொண்டு வரல, அதனால நீங்க சொல்ல போற அல்லாஹ்வே நம்ப முடியாது, வணங்க முடியாது, நீங்க உங்களையும் நம்ப முடியாது. அல்லாஹ் சாட்சியா இருக்கான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க. இதை விட்டு நான் வெளியே வந்துள்ளேன். நீங்க தான் வந்து சாட்சியா இருக்கணும். உங்க இறைவனும் எங்க இறைவனும் ஆகிய அல்லாஹ்விடம் நான் வந்து நம்பிக்கை வச்சிருக்கேன். என்று பிரச்சாரம் செய்தார்கள். எந்த உயிர் இருந்தாலும் அது அல்லாஹ்விடம் பிடி இருக்குது. அந்த ஹாஜ் சமுதாயத்துக்கு வந்து அருள் கொடை, பிள்ளைகள், தோட்டங்கள், நீரூற்றுகள், கால்நடைகள், எதனா ஒரு நாள் உங்களுக்கு தண்டனை வந்துதான் ஆகும். அந்த சமுதாயம் சொல்லுது, நீங்க அட்வைஸ் பண்ணாலும் சரி, அட்வைஸ் பண்ணாலும் சரி, எங்களுக்கு ஒண்ணுதான். எங்களுக்கு வந்து தண்டனையே வராது, அழிவே வராது. எங்கள்கிட்ட இருக்க வலிமை யாருக்கிட்டயுமே இருக்காது. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை படைத்த இறைவன் உங்கள்கிட்ட இருக்கும் வலிமை சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா? ஒரு கெட்ட நாள்ல குளிர்ந்த கடும் புயல் காற்று அல்லாஹ் வந்து அந்த சமுதாயத்துக்கு அமைச்சிருக்கான். அதில் வந்து அந்த மேகம் வந்து இந்த நகரனால அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து மழை கொடுக்கும் மேகம்னு நினச்சாங்க. அவங்களுக்கு தெரியாது இது நீங்கள் என்ன வராதுன்னு நினச்சாங்களோ அது வந்து அல்லாஹ் வந்து அமைச்சிருக்கான்.
8 பகல். அதை வந்து ஆக்சிஜனே இல்லாத காற்று, அது வந்து கொடுமைப்படுத்தும் காற்று. ஒரு பேச்சினம் மலை மரம் வேரோட புடுங்கி கீழே கடந்தா அது எப்படி இருக்குமோ அந்த அந்த சமுதாய மக்கள் வந்து அப்படியே கீழே விழுந்து கிடக்குறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஆது சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த ஹூத் நபியை பற்றியுடைய அவ்வளவு பலம் பொருந்தியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் சொன்ன செய்தியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர்கள் சந்திக்கப்பட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமர்வு இதோடு நிறைவு பெறுகின்றது.